பைரவா வெர்சஸ் பாகுபலி. இவங்க ரெண்டு பேரில் யார் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது பைரவாவுக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பாலத்தை உடச்சிருந்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன் கூட ஃபைட் பண்ணுறப்ப அவரோட ஸ்ட்ரென்த் நல்லாவே படத்தில் வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் தடி கைக்கு வந்ததும் அதுக்கப்புறம் அவரோட ஸ்ட்ரென்த்தை வேற மாதிரி படத்தில் காட்டியிருந்திருப்பாங்க. பாகுபலிக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேரை இழுத்துட்டு வர மாதிரி ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. அண்ட் ஒரு குதிரை வண்டியை தூக்கி வீசுகிற மாதிரியும் அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பைரவாவுக்கு ரொம்பவே அதிகம் தான். ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது பாகுபலி நல்லா ஃபைட் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் அம்பு விட தெரியும். ஸோ இதை தவிர்த்து வேற எதுவும் வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. பைரவாவுக்கு ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் கார் நல்லாவே ஓட்டியிருந்திருப்பாரு. அண்ட் கன்ஸும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இது வரைக்கும் அவர் ஒரு ஃபைட்டில் கூட தோத்ததே கிடையாது. இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பைரவாவுக்கு ரொம்பவே அதிகம் தான். ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது பைரவாவுக்கு அஸ்வத்தாமன் கூட சண்டை போடுறப்ப அவரோட ஐக்கிய படத்தில் நல்லாவே வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. அண்ட் சம்பாலா உள்ள போறதுக்குமே அவர் ஐக்கிய நல்லாவே யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. பாகுபலிக்கு ஐக்கிய அப்படின்னு பார்த்தோம்னா தன்னை ஒரு அரசனாவே காட்டிக்காம இன்னொரு நாட்டில் போய் இருந்திருப்பாரு ரொம்ப நாள். அண்ட் வந்தா ஐயா சாங் பார்த்தீங்கன்னா அதில் ஐக்கிய நல்லாவே வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. இன்னுமே ஏகப்பட்ட சீன்ஸ்ல அவரோட ஐக்கிய படத்தில் சூப்பராக காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ ஐக்கிய பொறுத்த வரைக்கும் பாகுபலிக்கு ரொம்பவே அதிகம் தான். டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பைரவாவுக்கு டியூரபிலிட்டி அவ்வளோவா காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பாகுபலிக்கு ஏகப்பட்ட அம்புகள் உடம்புல பாஞ்சிருக்கும். அண்ட் ஏகப்பட்ட அடிகள் வாங்கி இருந்துமே கட்டப்பாவையும் தூக்கிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாகுபலிக்கு ரொம்பவே அதிகம் தான். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா பைரவாவுக்கு ஃபைட்டிங் ஸ்பீட் அவ்வளோவா வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. பட் பாகுபலிக்கு பார்த்தீங்கன்னா கண்ணிமைக்கிற நொடியில் ஏகப்பட்ட பேர் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட ஃபைட்டிங் ஸ்பீட் படத்தில் சூப்பராகவே கட்டியிருந்திருப்பாங்க. ஸோ ஃபைட்டிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் பாகுபலிக்கு ரொம்பவே அதிகம் தான். அண்ட் ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பைரவாவுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதே ஒரு பெரிய வீக்னஸாக இருந்திருக்கும். அண்ட் பாகுபலிக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகாமி, கட்டப்பா, மனைவி ஆகியவங்க தான் அவங்களுக்கு வீக்னஸாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கேரக்டர் பாகுபலி தான். இவங்க ரெண்டு பேரில் உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஆன்ல போட்டுக்கோங்க.